தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் இந்த நேரத்தின் செய்தி எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஜெபத்தோடு இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஏற்கனவே வேத வாசிப்பாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்தே நாம் எந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம் என்பது ஓரளவிற்கு நாம் அனுமானித்திருக்கலாம். இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பும் அனுமதியை மறுக்கும் அனுமானம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரம் 1 to 13 வரையிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிச்சயமான பழக்கமான ஒரு வேத பகுதி. ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி தான். அதில் எந்த விதமான கடினமான இறையியல் சம்பந்தமான வார்த்தைகளோ கருத்துக்களோ கான்செப்ட்ஸ் கருத்துக்களோ அதில் இல்லை. வாசித்தாலே மிக எளிமையாகவே புரிந்து கொள்ள முடியும். இந்த 13 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளில் ஒன்று. இந்த உவமையானது கிறிஸ்துவினுடைய இன்னொரு மலை பிரசங்கம், ஒலிவ மலை பிரசங்கம், ஆலிவட் டிஸ்கோர்ஸ் என்று அழைக்கப்படும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 இந்த 3 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு சம்பந்தமான செய்தியை நாம் அந்த பகுதியில் பார்க்க முடியும். அதை நாம் மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் என்று அழைக்கப்படும். Beatitudes என்று அந்த வேத பகுதி அழைக்கப்படும். அதுவும் ஒரு மவுண்ட் டிஸ்கோர்ஸ் தான், மலை பிரசங்கம். மத்தேயு 24, 25 ஒரு மலை பிரசங்கம் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அநேக ஜனங்கள் கூடியிருப்பார்கள். மத்தேயு 24, 25 சீஷர்களோடு கூட அவர் கூடியிருப்பார். ஆகவே இந்த 2 மலை பிரசங்கத்திற்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த ஆலிவட் டிஸ்கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒலிவ மலை பிரசங்கத்தை ஒரு உவமானத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிரசங்கம் கிறிஸ்துவினுடைய வருகை சம்பந்தப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தருடைய திருச்சபை எப்படி ஆயத்தப்பட வேண்டும், எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தீர்க்க தரிசன எச்சரிப்புகளையும் கொண்ட ஒரு வேத பகுதி இந்த 2 அதிகாரங்களும். அதில் மிக முக்கியமாக 2 அதிகாரத்தில் 4 உவமைகளை இயேசு அங்கு சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த 10 கன்னிகைகளை குறித்த உவமை அதில் 2வது உவமை. ஏற்கனவே நாம் இந்த 10 கன்னிகைகளை குறித்து எத்தனையோ முறை படித்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் என்ன பேசுகிறார் என்பதற்காக நாம் சற்று காத்திருக்கலாம். இந்த அதிகாரம் எப்படி துவங்குகிறது? ஆக்சுவலா இது அதிகாரமாக பிரிக்கப்படவில்லை என்று சொன்னால் 24வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த 25ஆம் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை எப்படி துவங்குகிறார் என்று சொல்வதற்கு
முடியாது. ஏனென்றால் அவருடைய பேச்சை 24ஆம் அதிகாரத்திலே துவங்கிவிட்டார். நம்முடைய வேதத்தில் இருக்கிறபடி இந்த அதிகாரம் எப்படி துவங்குகிறது வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் இந்த ஓமானத்தில் பேசுகிறார். இந்த ஓமானத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். இரண்டாவது, மணவாளன் இருக்கிறார். மணவாளனும் பேசுகிறார். 10 கன்னிகைகளும் இந்த ஓமானத்தில் பேசுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில சம்பாஷிக்கிறார்கள். அதோடு கூட இன்னொரு நபரும் அங்கே இருக்கிறார். அவர் மறைமுகமாக இருக்கிறார். 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மூன்றாவதாக இன்னொரு நபர், யார் என்பது தெரியாது. ஆனால் யாரோ ஒருவர் இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்கிற ஒரு சத்தத்தை கொடுக்கிறார்கள். 3 குழுவாகவோ அல்லது நபர்களாகவோ 3 நபர்களை நாம் பார்க்க முடியும். இந்த 10 பேரை ஒரு நபரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 பேரை நாம் அங்க பார்க்க முடியும். 10 கன்னிகைகள், மணவாளன், இந்த நடுராத்திரியில ஒரு எச்சரிப்பு கொடுக்கிற நபருக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சென்டினல். தமிழிலே ஜாமக்காரன் என்று நாம் சொல்ல முடியும். இங்கே ஒரு ஜாமக்காரன் இருக்கிறான். 3 பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில் 10 பேரை குறித்து பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் பேசுகிறார். 10 பேர், 10 கன்னிகைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். Why not 12? ஏன் 12ஆக இருக்கக்கூடாது? ஏன் 10? ஏன் 7ஆக இருக்கக்கூடாது? ஏன் 10ஆக ஆண்டவர் 10 என்கிற எண்ணிக்கையை அங்கு வைக்கிறார்? 10 என்பது யூதர்களுடைய பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு எண்ணாகவே அது இருக்கிறது. எப்படி 7 முக்கியமானதோ, எப்படி 12 முக்கியமானதோ, அதுபோல 10 என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். 10 பிரமாணங்கள், 10 வாதைகள் மூலம் அவர்களுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார் போன்ற 10 என்கிற எண்ணிக்கையில் அநேக சிறப்புகள் யூதருடைய பாரம்பரிய விசுவாசத்தில் இருக்கிறது. ட்ரெடிஷனல் ஃபெய்த்தில் நாம் அதை பார்க்க முடியும். யூதர்களுடைய முறைமையின்படி, பாரம்பரியத்தின்படி 10 என்கிற எண்ணிக்கைக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒரு ஜெப ஆலயத்தில் குறிப்பிட்ட ஜெப ஆராதனை செய்ய வேண்டுமானால் அந்த ஜெப ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு, அந்த ஜெபத்தை வாசிப்பதற்கு, அந்த ஜெபத்தை பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு குறைந்தது 10 நபர்கள் இருக்க வேண்டும். அதில் ஒருவர் குறைந்தாலும் அந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்க கூடாது. அந்த 10 பேர் கொண்ட அந்த குழுவுக்கு மின்யன் என்று பெயர். MINYAN, மின்யன். இட்ஸ் கால்ட் a quorum. ஒரு சிறு குழு. நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு திருச்சபையில் சபை நிர்வாக குழு இருக்குது. அதில் 21 பேர் 31 பேர் இருப்பாங்க, அல்லது 27 பேர் 23 பேர் இருப்பாங்க. ஆனால் கோரம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் இத்தனை நபர்கள் இருந்தால் அந்த நிர்வாக குழுவினுடைய தீர்மானம் செல்லுபடியாகும். அப்படி
இந்த ஜெபாலயத்தில் ஒரு ஆராதனையை செய்வதற்கு, அந்த ஜெபாலயத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு குறைந்தது 10 பேர் இருக்க வேண்டும். 9 ஞானிகள் இருந்தாலும் 10வது 13 வயது சிறுவனாவது இருக்க வேண்டும். அந்த 10 என்ற எண் அவர்களுக்கு பரிபூரணமானது என்றும் சொல்லுகிறார்கள். எப்படி 12 பரிபூரணம், 7 பரிபூரணம் என்று அழைக்கப்படுகிறதோ 10ம் பரிபூரணம் தான். இங்கே ஆண்டவர் 10 கன்னிகைகள் என்று சொல்லுகிற பொழுது அது யூதர்களுக்கு புதிது அல்ல, பழக்கப்பட்ட எண் தான். அவர் அந்த 10 கன்னிகைகள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு புரிந்தது ஆண்டவர் ஜெப ஆலயத்தை குறித்து பேசுகிறார், இன்னும் சொல்ல போனால் சபையை குறித்து பேசுகிறார் என்பது அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. ஆக இந்த 10 கன்னிகைகள் ஏன்? அது சபையை குறிக்கிறது, சபையை அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து 10 என்ற எண்ணிக்கையை வைத்திருக்கலாம், தெரிந்தெடுத்திருக்கலாம், அவ்வளவுதான். சரி, 10 என்பது சபையை குறிக்கிறது. நம்முடைய தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு போய் வாசித்து பார்த்தால், கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ல 10 கன்னிகளை குறித்த அந்த ஓமான பகுதியில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, அது சபைதான். ஆனால் எந்த சபை? இயேசு கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்பு இருக்கக்கூடிய சபை. இன்னும் அப்படியே வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அந்த சபை வேறு யாரும் அல்ல, நாம் தான் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பு இருக்கிற ஒரு சபை, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற, ஆயத்தப்படுத்துகிற ஒரு சபை. ஆக மொத்தம் அந்த 10 கன்னிகைகள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்க ஒரு சின்ன வாசித்துக்கிட்டே வரும்போது ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, சபை, இந்த 10 கன்னிகைகள் சபைக்கு அடையாளமாக இருந்தால் வருகிறவர் யார்? மணவாளன். மணவாளன் எதற்கு வருகிறார்? மணவாட்டியை திருமணம் செய்ய வருகிறார், மணவாட்டியை அழைத்து கொண்டு போக வருகிறார். மணவாட்டிக்காக வருகிறவர் தான் மணவாளன். வேதம் சொல்லுகிறது, மணவாட்டி சபைக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சபையை வேதாகமம் எப்படி அழைக்கிறது? மணவாட்டி என்றும் அழைக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து 10 பேரை குறித்து பேசுகிறாரே, இந்த 10 பேரும் மணவாட்டிகள் இல்லை. They are brides maid, பெண் தோழிகள், மணவாட்டியினுடைய தோழிகள். இந்த 10 பேர் சபையை குறித்தால் மணவாட்டி யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அது ஒன்று சிறப்பு பெரிய கஷ்டமான கேள்வி எல்லாம் கிடையாது, எளிமையாக அதை கடந்து போகக்கூடிய ஒரு கேள்விதான். இந்த மணவாட்டி என்கிற வார்த்தை இங்கு வரல. இந்த வேத பகுதியில் மணவாட்டியை குறித்து அது பேசவில்லை, மணவாளனை குறித்து பேசுகிறது, மணவாட்டியினுடைய தோழிகளை குறித்து பேசுகிறது. ஆக இந்த உவமானம் மணவாட்டியை யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, சபை யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, இதுல யார் சபை என்பதை சொல்லுவதற்கு இந்த ஓமானம் இல்லை. மாறாக இந்த ஓமானம் சபையினுடைய பொறுப்பு என்ன என்பதை சொல்லுவதற்காக ஆண்டவர் இந்த 10 கன்னிகைகள் மூலமாக அந்த பொறுப்பை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த ஓமானத்தில் மணவாட்டியை மறைத்து மணவாட்டியினுடைய இடத்துல 10 கன்னிகைகளை கொண்டு இந்த 10 கன்னிகைகள் செய்ய வேண்டிய பணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 10 கன்னிகைகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். So it's not about the identity of the church,
but the responsibility of the church. இந்த ஓமானத்தினுடைய மையம் எது திருச்சபை, திருச்சபையின் அடையாளம் என்ன என்பதை குறித்து சொல்வதல்ல, திருச்சபையின் பணி என்ன என்பதை சொல்லுவதற்கு. அப்படியானால் இந்த திருச்சபையினுடைய பணி என்ன? 25வது அதிகாரம் அதில் நாம் வாசிக்கிறோம். 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளில் எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். போதும். இங்கே 10 கன்னிகைகளிடத்திலும் விளக்கு இருந்தது, தீவெட்டிகள் இருந்தது. தீவெட்டினுடைய பணி என்ன? வெளிச்சம் கொடுப்பது. மணவாளன் வந்துவிட்டார் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி தீவெட்டிகளில் அவர்கள் அதை வெளிச்சம் ஏற்றும்படியாக முயற்சி எடுத்த பொழுது அங்கே ஒரு 5 பேருக்கு ஒரு பிரச்சனை கண்டறியப்பட்டது. அவருடைய வேலையே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, மணவாளனோடு கூட சேர்ந்து அவர்கள் அந்த கல்யாண வீட்டுக்கு போகிற வரையிலும் போகிற பாதையில் வெளிச்சம் கொடுத்து கொண்டே போக வேண்டும். They are to shine their lights and lamps. அப்ப இந்த திருச்சபைக்கான வேலை என்ன? திருச்சபைக்கான பொறுப்பு என்ன? கடைசி திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்களை கல்யாண வீட்டுக்கு வழி நடத்துகிறதற்காக வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட், அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உலகத்திலே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளாகிய நாம் சிறப்பான விதத்தில் காவலர்களாக, we are set as watchmen, காவலர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் வெளிச்சம் வீசும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். முத்தூதை அறிவிக்கின்ற அந்த பொறுப்பு இந்த உலகத்திற்கு கடைசி வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு சபையை தெரிந்து கொண்டார். அந்த சபைதான் நாம் விசுவாசிக்கிறபடி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. இந்த ஓமானம் அநேக விதங்களிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது, பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, அழகாக ஜனங்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, எளிமையாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்ட அநேக ஊமைகளில் இது மிகவும் பரிச்சயமான ஒரு ஊமை. இந்த ஊமையை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த ஊமை துயரமான, இயேசு அநேக ஊமைகள் சொல்லியிருக்கிறார், அதுல துயரமான ஊமைகள் நிறைய உண்டு. அப்படி துயரமான ஊமைகளில் இந்த ஊமையும் ஒன்று. The most tragic parables are stories of Jesus. அநேக ஊமைகள் உண்டு, துயரமான ஊமைகள். மகிழ்ச்சியோடு அந்த ஊமை முடியாது. சுபம் என்று அந்த ஊமையை முடிக்க முடியாது. This is one of the tragic stories. அதற்கு சில காரணங்கள் உண்டு. இந்த ஊமையில் 5 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள், 5 பேர் பிரவேசிக்கல, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 10 பேரும் அந்த மணவாளனுக்காகத்தான் காத்திருந்தார்கள். இந்த 10 பேரும் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருந்தார்கள். அதுல 5 பேர்
உள்ளே போனாங்க, 5 பேர் உள்ளே போகலை. இந்த 5 பேரை பார்க்கலாம். இந்த உள்ளே போகாத 5 பேர் கூட அவருக்காக காத்திருந்தார்கள். அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? எப்படியும் மணவாளன் எப்பனாலும் வரட்டும், ஆனால் நாங்கள் எப்படியும் மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே போவோம் என்ற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். எத்தனை நாட்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் தெரியாது, ஆனால் இந்த கல்யாணத்துக்காகவே வாழ்ந்தார்கள். தீவெட்டியை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள், பாத்திரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள், தங்கள் வஸ்திரங்களை உடுத்தி இருந்தார்கள். அந்த மற்ற 5 கன்னிகைகளோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் கடினமான இரவு நேரத்தில் பயணம் செய்தார்கள். மிக நம்பிக்கையோடு எப்படியும் அந்த திருமணத்துக்குள்ள போயிடலாம் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்த அந்த 5 கன்னிகைகள் நிலைமை பரிதாபம். இயேசு சொன்னார், உங்களை நான் அறியேன். 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. அவருடைய தீவெட்டிகள் கடைசி நேரத்தில் அணைந்து போனது. அவங்க எதற்காக காத்து கொண்டிருந்தாங்களோ, எதை எதிர்பார்த்திருந்தார்களோ, எதற்கான ஏக்கத்தோடு இருந்தார்களோ, அந்த எல்லா எதிர்பார்ப்பும் உடைந்து போகக்கூடிய நிலைமையில் அவருடைய தீவெட்டி கடைசி நேரத்தில் அணைந்து போனது. இதை விட வேற என்ன சோகம் வேணும், துயரம் வேணும்? பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. சில டிராஜிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அங்க பார்க்க முடியும். கதவு அடைக்கப்பட்டது. அவங்க எல்லாவற்றையும் வாங்கிட்டு ஆயத்தப்படுத்திட்டு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. கதவு அடைக்கப்பட்டது. எப்படியும் அந்த கதவுக்குள்ள போயிடலான்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு துயரம்! 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதற்கு அவர், உங்களை அறியேன். இயேசு சொல்றாரு, உங்களை எனக்கு தெரியாது. உங்களை தெரியாது என்று சொல்லுகிறார் என்றால் அவர்களை தெரியும் என்று அர்த்தம். இங்க இயேசு சொல்லுகிறார், உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த மணவாளன் இயேசுவை தான் குறிக்கிறது. இங்கே இயேசு உங்களை அறியேன் என்று சொன்னால் அதற்கான அர்த்தம், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியாது என்பதல்ல. நீ யார் என்பது எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தமே இல்லை. நான் அறியேன் என்பது, I don't have any relationship with you. யாரை பார்த்து சொல்லுகிறார்? கடைசி திருச்சபையில் அவருக்காக எதிர்பார்த்து அவரை தொழுது கொண்டு அவரையே போற்றி துதித்து ஒவ்வொரு ஓய்வு நாளும் இடைவிடாமல் ஆராதனைக்கு வந்து சபையின் ஆராதனையிலே கலந்து கொண்டு தசமபாக காணிக்கைகளை கொடுத்து எப்படியும் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த 5 பேரை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அறியேன். எத்தனை துயரமானது அது! இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னாரு, 5 ஆயத்தமாக இருந்தாங்க, மீதம் இருக்கிற 5 ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. அப்படித்தானே? பாதிக்கு பாதி ஆயத்தம் இல்லை. உடனே நினச்சிடக்கூடாது, நம்முடைய சபையில் 100 பேர் இருந்தால் 50 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, 50 பேரை பார்த்து ஆண்டவர் ரட்சிக்க மாட்டார் என்பதற்கு அல்ல அது. சரியா? அப்படி கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை குறித்த ஊமை சொல்லுகிற பொழுது 4 பேரில் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டான். தாளந்துகளை குறித்து ஊமை சொல்லுகிற பொழுது
3 பேர்ல 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒருத்தன் தான் தவறி போனான். இங்க 10 கன்னிகளுக்கு கொடுத்த ஊமையில பாதிக்கு பாதி. ஆக சரியான கணக்கு பாதிக்கு பாதி என்பது அல்ல இங்க ஆண்டவர் சொல்ல வருகிறது. கொஞ்சம் பேர் ஆயத்தமா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா அது யாருன்னு தெரியாது. அடுத்த துயரமானது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் யார் ஆயத்தமா இருப்பாங்க யார் ஆயத்தமா இல்லைங்கிறது தெரியவே தெரியாது. எப்பயும் கேட்கிற கேள்விதான் சபையை போதகர்கள் கேட்பாங்க, ஏசு கிறிஸ்து இன்னைக்கு இரவு வந்தால் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் அப்படின்னு கை தூக்குங்க. உடனே நினைக்க, கை தூக்குனவங்க எல்லாம் போயிருவாங்க, கை தூக்காதவங்க எல்லாம் இருந்துருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நமக்கே தெரியுது, ஒரு சின்ன சந்தேகம் வருதுல்ல. ஆனா இந்த 5 பேருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலங்க. என்ன சந்தேகம் வரல? ஐயோ நம்ம தயாரா இல்லையே, தூங்குற நேரத்தில் போய் எண்ணெயை வாங்கலாமே அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. அவங்க பாட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. பக்கா அக்மார்க் லவோதிக்கியா. எல்லாரும் கூட சேர்ந்து பாட்டும் பாடுவோம், எல்லாரும் தூங்கும் போது நம்மளும் தூங்குவோம். மோசமான நிலை இது. இந்த பரீட்சை டைம்ல நல்லா படிக்கிற பசங்கிட்ட கேட்டு பாருங்களேன், படிச்சியான்னு கேளுங்க, என்ன சொல்லுவான்? ஐயோ நான் படிக்கவே இல்லைன்னுவான். அவன் 100க்கு 100 வாங்கிட்டு போயிடுவான். அவனே படிக்கலையேன்னு படிக்காதவன் படிக்காமலே இருப்பான். கிளாஸ் ரூம்லயாவது கண்டுபிடிச்சிடலாம், இவன் பொய் சொல்றான், இவன் படிச்சிருப்பான்னு தெரியும். சர்ச்சில் நீங்க பரலோகம் போயிருவியான்னு ஒருத்தட்ட கேட்டு பாருங்க. அவரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க என்னை பார்த்து. அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், பாக்கியமா நினைப்பேன். ஆனால் அதே நேரத்தில் சுருக்குன்னு படும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எப்படியாவது பரலோகம் வந்துடுவேன், நான் எப்படியாவது பரலோகம் வந்துடுவேன். அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, ஆனாலும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது, ஆனா நீங்க எப்படியும் பரலோகம் போயிருவீங்க. கேட்க நல்லா இருக்குல்ல? இதை விட வேற என்ன வார்த்தை வேணும்? நீங்க எப்படியும் பரலோகம் போயிருங்க. ஓ அவள் எவ்வளோ நடிப்பு நடிச்சிருக்கேன் பாருங்க, நீங்க எப்படியும் பரலோகம் போயிருவீங்க. அடுத்து சொல்லுவாங்க, எப்படியாவது உங்க காலையும் பாஸ்டர்மா காலையும் பிடிச்சிட்டாவது பரலோகம் வந்துடணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இங்க எதுவுமே செய்ய முடியாது. இது பள்ளிக்கூடத்தில் வைக்கக்கூடிய ஆனுவல் எக்ஸாம் கிடையாது. அதற்கு இதுக்கு ஒப்புமை பண்ணவே முடியாது. ஆனால் இங்க 5 பேர் ஆயத்தமில்லாதவர்கள் என்பது கடைசி மணி நேரம் வரைக்கும் தெரியாது. 5 பேர், இன்னும் சொல்ல போனா 10 பேரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆயத்தமாகவே இருந்தார்கள். ஆனால் கடைசி மணி நேரத்தில் 5 பேர் தங்களுடைய எல்லா வாய்ப்பையும் இழந்தார்கள். தாங்கள் விட்டு வந்த அனைத்தும் வீணானது. எதை ஆண்டவருக்காக தியாகம் செய்திருந்தார்களோ, எதை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்திருந்தார்களோ, ஆண்டவருக்காக என்னவெல்லாம் ஊழியத்தை செய்திருந்தார்களோ எல்லாம் வீணானது. அதற்கான காரணம் என்ன? இந்த துயரமான நிகழ்வுக்கான காரணம் என்ன? அதுதான் இன்னைக்குரிய பாடமே. இப்போதான் நம்ம பாடத்துக்குள்ளே போறோம். இப்போ இவ்வளவு நேரம் எடுத்துட்டாரு. பாடம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு 3 பாடங்கள் மாத்திரமே தான். முதல் பாடம், இவர்கள் ஏன் இந்த 5 பேரும்
ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்களால் ஏன் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை? அவர்களுக்கான அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது? ஆங்கிலத்தில் இவர்களுக்கு இந்த 10 பேர்ல 5 பேருக்கு என்ன பேர்னா ஃபூலிஷ் வர்ஜின் பேர். இந்த ஃபூலிஷ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மொராஸ் என்று எழுதப்பட்டது. MOROS, மொராஸ். மொராஸ் என்றால் மோரான் என்கிற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. மொராஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தை மோரான் என்கிற வார்த்தை. மோரான் ஃபூலிஷ் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் மோரான் அப்படின்னு சொன்னா ஃபூலிஷ், புத்தி இல்லாதவர்கள் என்று பொருள். இந்த மொராஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. புத்தி உள்ளவர்கள், பயன்படுத்தாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிற இந்த 5 கன்னிகைகளும் புத்தியே இல்லாதவர்கள் கிடையாது. அவர்கள் இயேசுவை குறித்த அறிவை பெற்றிருந்தார்கள். மணவாளனை குறித்து அவங்களுக்கு தெரியும். அவருக்கு அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பது தெரியும். தீவெட்டி எடுத்து வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவெல்லாம் பெற்றிருந்தாங்க. எண்ணெய் வேண்டும் என்பதும் தெரியும். ஆனால் புத்தி இருந்தும் அறிவு இருந்தும் பயன்படுத்தாதவர்களை வேதாகமம் எப்படியும் அழைக்கிறது? புத்தி இல்லாதவர்கள் என்றும் அழைக்கிறது. இந்த மொராஸ் என்கிற இந்த வார்த்தை புத்தி இருந்து பயன்படுத்தாதவர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ சபைகள் இருக்குதுல்ல. இத்தனை சபைகளில் புத்தி உள்ள சபை எது? இத்தனை சபைகளில் கண்டிப்பா நம்மளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இத்தனை சபைகளில் வேதத்தை குறித்த அறிவு, உபதேசத்தை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு, இயேசுவின் வருகை குறித்த அறிவு, ரட்சிப்பை குறித்த அறிவு சரியாக போதிக்கக்கூடிய புத்தியுள்ள, அறிவுள்ள, ஞானமுள்ள சபை எது அப்படின்னு சொன்னா செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். ஆனா அந்த புத்தியுள்ள சபைக்குள்ளதான், எல்லா அறிவை பெற்றிருக்கக்கூடிய சபைக்குள்ளதான் புத்தி இருந்தும் பயன்படுத்தாத 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் யாரு தெரியாது. அந்த 5 பேர்ல தலைவன் யாரு தெரியாது. ஆக இது அப்படியே நமக்கு பொருந்தக்கூடிய ஒன்று. புத்தியே இல்லாதவர்கள் அல்ல, எல்லா அறிவையும் பெற்று, எல்லா வெளிச்சத்தையும் பெற்று, எல்லா ஞானத்தையும் உடையவர்கள், எல்லா விதத்திலும் நிதானித்து பார்க்கக்கூடியவர்களில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்படின்னா பயன்படுத்தாதவர்கள் என்று பொருள். இப்ப நாம எப்படி பரலோகத்தை இழக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அறிவையும் பயன்படுத்தாமல் போவதனால் இழக்க போகிறோம். ஏதோ எதுவுமே தெரியாதவர்கள் அல்ல, எல்லாம் அறிந்தவர்கள். அப்படி இவர்கள் இந்த 5 பேரும் அந்த மாபெரும் ரட்சிப்பை இழந்ததற்கான 3 காரியங்கள் இருக்கிறது. அதற்கு என்ன பேர் சொல்லலாம்னு சொன்னா அசம்ப்ஷன்ஸ், அனுமானங்கள். இவர்கள் ஏன் அந்த வாய்ப்பை இழந்தார்கள், இவர்களுக்கு ஏன் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே சில அனுமானங்கள் இருந்தது, சில ஊகங்கள் இருந்தது. They had few assumptions. என்ன அனுமானம்? முதல் அனுமானம் என்ன? அவங்க நினைச்சாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நாம் இப்பொழுது தீவெட்டியில் வைத்திருக்கக்கூடிய எண்ணெய் போதுமானது, எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக எண்ணெயை வாங்குவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. அதற்குரிய பணத்தை
பணத்தை செலவழிக்க அவர்கள் தயங்கினார்கள். சோ முதல் காரியம், தி அசம்ஷன் ஆஃப் காஸ்ட். எதை குறித்து அனுமானம் இருந்ததுன்னு சொன்னா, அதற்குரிய விலையை குறித்த அனுமானம் இருந்தது. மணவாளன் வரணும், அவர் கூட தீவெட்டியை பிடிச்சிட்டு போகணும். இதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்து எக்ஸ்ட்ரா என்ன வாங்குறது? ஏன் அவசியம் இல்லை. தி அசம்ஷன் ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாத ஒரு சபை எந்த சபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் பண்ணாத சபை எந்த சபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல அதிகப்படியாக ஆண்டவருக்காக ஒரு அதிகப்படியான ஊழியத்தை செய்ய தயங்குகிற சபை எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டுத்தாவணி பக்கம் இருக்கோ? எந்த சபை? ஆண்டவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அதிகப்படியான ஒரு முயற்சி. இன்னைக்கு இந்த அப்படியே டிட்டோ, அப்படியே ஒரு சபைக்கு தான் பொருந்தும். அது ஒரு சபைக்கு தான் அது பொருந்தும் அந்த குணம். நம்ம வெளியில போய் மற்ற சபைகள் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மற்ற சபைகளுக்குள்ள அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்தீங்கன்னு தெரியும். அதுக்காக போய் பார்க்கறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் அல்லது சிபாரிசு பண்றேன் என்பது அர்த்தம் இல்லை. ஆனா நமக்கு பார்க்கும்போது தெரிகிறது, சில சபைகளில் எத்தனை மணிக்கு ஆராதனை துவங்குகிறதோ அதற்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்பாகவே அந்த இடத்துல இருப்பாங்க. இது நினைச்சிடாதீங்க, இது வந்து மத்திய மதுரை மத்திய திருச்சபை குறித்து பேசுறாரோன்னு. இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக கிடையாது. மதுரை மத்திய திருச்சபை ஒன்றுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இட் இஸ் an யுனிவர்சல் ப்ராப்ளம். உலகளாவிய செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் பிரச்சனை இது. என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதில்ல. ஆலயத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு எழுப்புதல் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாளுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, வீட்டு ஜெப கூட்டத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாம் தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். ஆனா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஐ டோன்ட் சாக்ரிஃபைஸ் மை டைம். நான் என் நேரத்தை நான் அதிகப்படியாக ஆண்டவருக்கு செலவிட நான் அச்சப்படுகிறேன், தயங்குகிறேன். கண்டிப்பாக அந்த நிலைமையில் இருக்கிற எந்த நபரும் அனுமதி மறுக்கப்படும். கடைசி திருச்சபையினுடைய அவலமான நிலை என்னன்னு சொன்னா, they are afraid to spend extra. அவர்கள் அதிகப்படியாக ஆண்டவருக்கென்று தியாகம் செய்ய பயப்படுகிறார்கள். they assumed, என்ன நினைச்சாங்க, இப்ப இருக்கிறது போதும், ஆலயத்துக்கு டிவைன் சர்வீஸ்க்கு போனா போதும், வெஸ்பர்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும், இவங்க வீட்டுக்கு மட்டும் போனா போதும், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா போதும், பணித்துளிகள் மட்டும் வாசிச்சா போதும், எல்லாமே பாருங்க போதும் போதும் போதும். அப்படி ஒருவேளை என் வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் சொன்னாரு போதாது. இது ஒரு உலகளாவிய செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய பிரச்சனை. ஆண்டவருக்காக நான் வார வாரம் ஆலயத்துக்கு போகிறேன் என்பது எவ்வளவு ஞானார்த்தமுடைய ஒரு விஷயமாக இருக்குமோ அதைவிட மிக முக்கியம், அதை போல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் எல்லா தியாகமும். The time that we sacrifice for Jesus. கண்டிப்பா நம்ம எல்லாராலும் ஆலயத்துக்கு வர முடியும்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாராலும் மிட்வீக் பிரேயருக்கு வர முடியுமா? Where is that extra effort? அந்த அதிகப்படியான முயற்சி எங்கே? அதிகப்படியான அர்ப்பணிப்பு எங்கே? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது போதும் நினைக்கிறோமே. அப்படியே நீங்க போய் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு சபைக்கு அதான் நிலைமை. என்ன சபை அது? லவோதிக்கியா. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். ஆனால் லவோதிக்கியான்னு சொல்லும்போது, நான் லவோதிக்கியா குறித்து படிச்சுட்டு இருக்கும்போது, லவோதிக்கியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை தான். லவோதிக்கர்கள் தங்களை லவோதிக்கர்கள் சொல்லுகிறதுலே பெருமையாம். லவோதிக்கர்கள் தங்கள் லவோதிக்கர்கள் சொல்லிக்கிறதுலே பெருமையாம். நாங்கள்லாம் லவோடிஷியன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு பெருமையாம். ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் இருந்துச்சு, எல்லா ஞானம் இருந்துச்சு, எல்லா அறிவு இருந்துச்சு, எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. ஒரு காலத்தில் லவோதிக்கியானுடைய நிலைமையை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கெல்லாம் கொஞ்சம் ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் அப்படி அங்கங்கே குத்துச்சு. இல்லை என்னை பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி இல்லை. இப்போ போக போக பழகிருச்சு. ஐ எம் ஹாப்பி டு சே ஐ எம் எ லவோடிஷியன். கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? லவோதிக்கியா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும் கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? எவ்வளோ ஒரு பாரமான ஒரு அனுபவம்ல. அவர்கள் அதிகப்படியாக ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கவோ, தியாகம் செய்யவோ, அர்ப்பணிக்கவோ அவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஒரு விஷயம், இந்த 10 பேர்ல 5 பேர்கிட்ட பணம் இருந்துச்சா இல்லையா? Did they have money? எப்படி சொல்றோம்? வாங்க போறாங்கல்ல, வாங்க போறாங்கல்ல, அவங்க பணம் இருந்துச்சே. உங்களுக்கு டைம் இருந்துச்சா ஆண்டவருக்காக? இல்லைன்றீங்களா? திருச்சபையே ஆண்டவருக்காக ஒரு அதிகப்படியான முயற்சியை கொடுப்பதற்கு உங்களிடத்தில் பலன் இருந்துச்சா? இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஆண்டவருக்காக நேரத்தையோ அல்லது ஊழியத்தையோ, ஊழியத்திற்கான முயற்சியோ அதிகப்படியாக நீங்க எதை அதிகப்படியாக ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த அதிகப்படியை கொடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமலா இருக்குது? இருக்குது, இருக்குது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இது போதும் என்று நினைக்கிறோம். This is enough. I have enough. எனக்கு போதுமான முயற்சிகள் இருக்கிறது, எனக்கு போதுமான வெளிச்சம் இருக்கிறது, எனக்கு போதுமான வாய்ப்புகள் இருக்கிறது, நான் செய்யக்கூடிய ஊழியம் போதுமானது, திருப்தியாக இருக்கிறேன். சுய திருப்தி அடுத்த பெரிய ஆபத்து. யாருக்கு? லவோதிக்கியாவுக்கு. சுய திருப்தி. When I say this is enough, God says that is not enough. உலகளாவிய செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளிலும், நான் சில விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாம நான் சொல்லல, ஆனால் நீங்கள் அதை எதை வைத்து பாருங்க, ஆண்டவருக்காக நீங்கள் தியாகம் செய்ய, அதிகப்படியாக தியாகம் செய்ய உங்களுடைய இருதயம் எவ்வளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். First, they had the assumption of the cost. ரெண்டாவது இவங்க ஏன் போதும் நினைச்சாங்க தெரியுமா? இவங்க வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் தீருவதற்குள்ள மணவாளன் வந்துருவாரு நினைச்சாங்க. They had an assumption of time, about time. நேரத்தை குறித்த ஒரு அனுமானத்தோடு இருந்தாங்க. இவங்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் தீருவதற்குள்ள வந்துருவாரு, நான் கல்லூரி முடிக்கிறதுக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிறது மாதிரி. இன்னைக்கு இருக்கிற சில வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்டா, நான் திருமணம் பண்றதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரு, எதுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி.
we have the assumption about the time of Christ coming. இயேசுவின் வருகை குறித்ததான சில நேரத்தை குறித்ததான அனுமானங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரத்துக்குள்ள வந்துருவாரு என்பது இவங்கிட்ட இருந்த ஆபத்து. இன்னொரு ஆபத்து இருக்குது, இவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் வரமாட்டார். மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் மணவாளன் வரவில்லை, எதிர்பாராத நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். They had a wrong assumption about the time. அந்த நேரத்தை குறித்ததான ஒரு தவறான அனுமானம் அவர்களுக்கு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு 2 விதமான குழுக்கள் நம்முடைய திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு குழு என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இவ்வளவுக்குள்ள வந்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடுகிறவர்களும் உண்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகப்படியான பேர் இயேசு வருவதற்கு இன்னும் நாள் செல்லும் என்பது போல நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் இன்னும் நாள் செல்லும், அதுக்குள்ள செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம், அதுக்குள்ள பார்க்க வேண்டியதை பார்த்துடலாம், அதுக்குள்ள முயற்சி எடுக்க வேண்டியதெல்லாம் முயற்சி எடுத்துக்கலாம், எங்க போய் வாங்கணுமோ அங்க போய் என்ன வாங்கிக்கலாம், எங்க போய் என்ன ஊழியத்தை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம், எப்போ ஜெபிக்கணுமோ அப்போ ஜெபிச்சுக்கலாம். இயேசு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் செல்லும், அதுக்குள்ள படிச்சு முடிச்சுக்கிறேன், அல்லது வேலைக்கு போய்க்கிறேன், அல்லது சம்பாதிச்சுக்கிறேன், அல்லது வீடு கட்டிக்கிறேன், எதுவோ. உடனே நினைக்காதீங்க சம்பாதிக்கிறது வீடு கட்டுறது கூடாதுன்னு சொல்றாரு போல நினைக்காதீங்க. அது அர்த்தம் இல்லை, அது அர்த்தம் இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தில் எண்ணத்தில் இயேசுவின் வருகை குறித்த இமினன்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற வார்த்தை, அவருடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது என்ற பதம் கொஞ்ச நாள செவன்த் அட்வென்டிஸ்ட்ல மைண்ட்ல இருந்து போயிடுச்சு. we don't use imminent second coming of Jesus. அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இப்ப பயன்படுத்துறது கிடையாது. அதி துரிதமான இயேசுவின் 2ஆம் வருகை. நம்முடைய பேரை என்னங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற வருகையினர் திருச்சபை அப்படின்னு சில மொழிபெயர்ப்பை செஞ்சு நேம் போர்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். 7ஆம் நாள் வருகையினர் திருச்சபை, அட்வென்டிஸ்ட், எதிர்பார்த்திருக்கிறவர்கள். ஒன்று ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாளை ஆசரிப்பது. இரண்டாவது, நமக்கான மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குமானால் அது இயேசுவினுடைய 2ஆம் வருகை தான். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையாவது ஒட்டி கொண்டு இருக்கிறது? நான் சொல்றது மனசுல இருக்குது, இயேசு வருவார், அறிவு சொல்லுது, வாழ்க்கை சொல்லுதான் கேட்கிறேன். சும்மா நான் கேட்கிறேன் அப்படின்னா எல்லாருமே கை தூக்குவீங்க. இயேசு வருவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுல ஒருத்தர் கூட கை உயர்த்தாம இருக்க மாட்டீங்க. எல்லாரும் இயேசுவை வருவார் என்று நாம நம்புகிறோம். வருகைக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஆனா உங்க வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்க. வாலிப பிள்ளைங்களே, உங்க மொபைல் போனை கொஞ்சம் தேடி பாருங்க. அந்த மொபைல் போன் உங்களுடைய இயேசு வருவார் என்பதை அந்த மொபைல் போன் வெளிப்படுத்துதா? நீங்க உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரி தானே, சில வார்த்தை வராது நமக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு தான் வரும். உங்களுடைய சர்ச் ஹிஸ்டரியை போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. வீட்டில் போய் இப்போ பண்ணாதீங்க. அதில் எத்தனை சர்ச்சஸ் இயேசு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணியிருக்கிறீங்க? அதற்குரிய சர்ச் இருக்குதா? அதற்குரிய தேடுதல் இருந்துச்சா? மனைவிமார்களே, வீட்டுக்கு போங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில்
உங்களுடைய கணவரோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் நீங்கள் பேசக்கூடிய சம்பாஷிக்கக்கூடிய வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் இயேசுவின் வருகை துரிதமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளத்தோடு இருக்கிறது? நம்ம பேச தேவையில்லை, இயேசு வர போறாருன்னு பேச தேவையில்லை. ஆனா என் வாழ்க்கையில நான் பேசக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குது பாத்தீங்களா? அந்த வார்த்தை ஒன்றும் வேண்டாம், கணவனை பார்த்து முறைக்கிற அந்த முறைப்பு இருக்கு பாத்தீங்களா? கணவன்மார்கள் கேட்க தான் மாட்டாங்க, என்ன பண்றது? சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்களாவும் செய்யவும் மாட்டாங்க. அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய முகபாவங்கள் இயேசு வருவார்னு காட்டுதா? கணவன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது, உங்களுடைய குழந்தைகளிடத்தில் நீங்க நேரம் செலவிடும் பொழுது, உங்கள் பிள்ளைகளிடத்தில் நேரமே செலவிட முடியாத அளவிற்கு உங்களுடைய வேலைப்பளு மற்ற எல்லா காரியங்களும் இருக்கட்டும், இவைகள் எல்லாம் மனைவி கிட்ட நீங்க பேசும்போது, உங்களுடைய தோழர்கள்ட்ட பேசும் பொழுது, நண்பர்கள்ட்ட பேசும் பொழுது, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் இயேசுவின் வருகையை வெளிப்படுத்துகிறதா? அப்படின்னா உலகத்துக்கு சொல்லலை, நமக்கே வெளிப்படுத்துதான்னு கேட்குறேன். கொஞ்சம் போய் வீட்டில் போய் நிதானமாக யோசித்து பைபிள் எடுத்து திறந்து வச்சுட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் do I have an assumption on the return of Christ? இயேசு கிறிஸ்துவை குறித்த, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த ஒரு அனுமானம் எனக்கு இருந்தால், தவறான ஒரு அனுமானம் இருந்தால், அனுமானம் அனுமதியை மறுக்கும். ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. மூன்றாவது அனுமானம். இவங்க போய் கேட்குறாங்க அந்த புத்தி உள்ளவங்க கிட்ட, உங்களுடைய எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? நான் மணவாளனோடு கல்யாண விருந்துக்கு போகணும் அப்படின்னா என்கிட்ட என்ன போதலை, பத்தலை, நான் முயற்சி எடுக்கலை, நான் செலவு பண்ணலை, நான் அதுக்குள்ளே வந்துடுவார் நினச்சேன், அவர் வரலை, அதனால் உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் எனக்கு தாங்கலை கேட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு, அப்படியே ஒருவேளை அப்படி முன்ன பின்ன ஆச்சுன்னா நாம் இங்கேருந்து வாங்கிக்கலாம்னு நினச்சாங்க. தி அசம்ஷன் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், உரிமையை குறித்த ஒரு அனுமானம். அவங்க என்ன நினைச்சாங்க? எனக்கு உரிமை இருக்கிறது, இந்த சகோதரன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது நான் எதிர்பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று நினைத்தார்கள். They thought that they are entitled for that. அவங்களுக்கு இவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கல. இன்னொரு கேள்வி, கொடுக்க முடியுமா? என்னை அவங்க கொடுக்க முடியுமான்னு முடியாது. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்க போய் என்ன செய்யுங்க, விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நியாயமா ஜட்ஜ் பண்ணுங்க, பரிசுத்தமான பேர் தானே இந்த 5 பேரும்? உண்மை உள்ளவர்கள் தானே? இவங்க ஆண்டவர் வருகைக்கு தானே காத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க உதவி செய்யணுங்கிறத இவங்களுக்கு தெரியாதா? இவங்க கொடுத்து உதவி இருக்கலாமே, ஏன் உதவி செய்யல? என்ன இல்லை, வேற எது இருந்தாலும் கொடுத்துருக்கலாம், வேற எது இல்லைனாலும் கொடுத்துருக்கலாம். எது இருந்தா எது இல்லைன்னு கொடுக்க முடியாது, என்ன இல்லைன்னு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. அது தியாலஜிக்கலா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவியின் உணர்த்துதலை நான் இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது. ஐ cannot pass it on. இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அல்லது அவங்ககிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு எனக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது என்று நான் நினைப்பது ஒரு ஆபத்து. மூன்றாவது ஆபத்து, மிக பயங்கரமான ஆபத்து. அது
இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஆபத்து. உதாரணத்திற்காக ஆலயத்துக்கு வருகிறோம், ஒருத்தர் எனக்கு ஹாப்பி சாபத் சொல்லலை, என்ன தோணும்? அவர் எனக்கு ஹாப்பி சாபத்தே சொல்லலை, அவர் எப்படி எனக்கு ஹாப்பி சாபத் சொல்லாமல் இருக்கலாம்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி யாரும் பண்ணுறீங்கலாம் சொல்லலை. ஹாப்பி சாபத்தே அவர் சொல்லலை. அடுத்த கேள்வி, அவர் உங்களுக்கு ஏன் ஹாப்பி சாபத் சொல்லணும்? நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏன் அவர் கை கொடுக்கணும்? உங்களை பார்த்து ஏன் அவர் சிரிக்கணும்? உங்ககிட்ட ஏன் அவர் நல்லா நடந்துக்கணும்? நீங்கள் அவர் கூட உடன்படிக்கை பண்ணீங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு? யார் கூட உடன்படிக்கை பண்ணீங்க? ஆண்டவரோட இல்ல. யாரும் என்னை சரியாக நடத்த வேண்டும் என்று என் உரிமை இருக்கிறது என்பதை நான் நினைப்பது, நான் அவருடைய வருகைக்கு அருகே போவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு தகுதியை நான் இழக்கிறேனே. இந்த என்டைட்டில்மெண்ட்டை பற்றி தனியாக ஒரு பிரசங்கம் பண்ணலாம். ஆக்சுவலா இயேசு என்னை ரட்சிப்பதற்கே எனக்கு உரிமை கிடையாது. இயேசுனுடைய ரட்சிப்பை பெறுவதற்கே எனக்கு உரிமை கிடையாது. அது அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோடு கூட பணியாற்றக்கூடிய ஊழியக்காரங்க கிட்ட, உங்க உரிமைக்காக என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் பேசாதீங்க. எனக்கு எந்த உரிமையும் யார் மீதும் கிடையாது. எனக்கு அவங்க செய்யணும் அப்படிங்கிறது, இங்க என்னை சரியாக நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன் அவங்க என்ன சரியா நடத்தணும்? அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, ஏன் எதிர்பார்க்கிறோம்? நாம் ஆலயத்துக்கு வருவதும் ஊழியத்துக்கு செல்வதும் ஆண்டவரோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை. அது நான் மற்றவர்களிடத்திலிருந்து அதை எதிர்பார்ப்பது என்னுடைய தவறை ஒழிய எனக்கு மரியாதை செலுத்தாதவருடைய தவறு அல்ல. ஏன்னா ஆக்சுவலா அது ஒரு பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். அது சுயத்தை சற்று முடுக்கி விடுகிறது. சுயத்தை கொஞ்சம் அப்படி உயரத்தில் ஏற்றி வைக்கிறது, கொஞ்சம் பெருமையை கொஞ்சம் அது ஏற்றி வைக்கிறது. ரொம்ப நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தீங்களே, ஏன் ஆலயத்துக்கு வரல? அந்த பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, எல்லாரையும் சரியாக நடத்த வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுவதற்கு இன்னொருவரை காரணம் சொல்ல முடியாது. எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு உறவு அது. இது மிகப்பெரிய ஆபத்து. இது சுயம் சம்பந்தப்பட்டது, இது என்னுடைய செல்ஃப் சம்பந்தப்பட்டது, என்னுடைய கௌரவம் சம்பந்தப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எந்த சத்தியத்தின் மூலம், இந்த 3 காரியங்கள்ல எதன் மூலம் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசினார் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 3ல ஏதாவது ஒரு அனுமானம் இருந்தாலும் நமக்கான அனுமதி இல்லை. கதவு அடைக்கப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. மணவாளன் சொன்னார், நான் உங்களை அறியேன். தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். வாழ்க்கையில் தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இத்தனை பெரிய வாய்ப்புகளில், இத்தனை பெரிய வெளிச்சங்களில் நாம் எந்த அளவிற்கு உண்மையாக இந்த நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை பயன்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்குரிய மிகப்பெரிய கேள்வியாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். we have everything. ஒன்னே ஒன்று, பயன்படுத்தல், அவ்வளவுதான். அப்படி பயன்படுத்தாதவர்களுக்கு பெயர் தான் என்னதுங்க? புத்தி இல்லாதவர்கள். நமக்கு என்னங்க குறை? நமக்கு என்ன குறை? ஆண்டவர்களை வந்ததுக்கு அப்புறம் என்ன குறை வச்சார் அவரு?
எல்லா சத்தியத்தையும் கொடுத்தாரு, எல்லா வெளிச்சத்தையும் கொடுத்தாரு, எல்லா நேசத்தையும் கொடுத்தாரு, எல்லா அன்பையும் கொடுத்தாரு, எல்லா சகோதர சிநேகத்தையும் கொடுத்தாரு, திருச்சபை கொடுத்தாரு, பெரிய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்ன குறை வச்சார் அவரு? எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து அதிலே ஒன்றும் நாங்கள் தவற விட்டு விடாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் இந்த நாள் முழுவதுமாக எங்களுடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கடந்த 2 தினங்களாக உம்முடைய சத்திய வேத வசனத்தை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்க்க ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சில நேரங்களில் ஒரு சில உணர்த்துதலை மீண்டும் மீண்டும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அப்பா, அதற்கு அதிலே நாங்கள் பலவீனர்கள் என்பதற்காக எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறீர் என்பதுதான் அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் கூட ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். என்னுடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே அனுமானத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் செலவிட தயங்குகிறோம். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தயங்குகிறோம். இந்த உலகத்தின் அநேக வேலைகள் எங்களுக்கு இருக்கிறது, அநேக பழு எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருக்கான ஒரு நேரத்தையோ தேவன் அனுமதிக்கிற காரியங்களுக்காக நேரத்தையோ எங்களால் கொடுக்க முடியவில்லை. ஆலயம் போனால் போதுமானது, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபித்தால் போதுமானது என்று நாங்கள் நினைத்து நினைத்து தொலைந்து போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் நாங்கள் அனுமானத்தோடு இருக்கிறோம். அது வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்த முடியாதபடி தவிக்கிறது. கர்த்தாவே, தேவ சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதோ எங்களுக்கான உரிமைகளை குறித்த அனுமானத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் எங்களை நன்றாக நடத்த வேண்டும், எங்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும். அப்படி எங்களிடத்தில் எங்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து, சபையின் பிள்ளைகளிடத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத பொழுது நாங்கள் அது எங்களுடைய உரிமையாக நாங்கள் நினைத்து அதற்காக ஆண்டவரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய உறவை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம். அப்பா, அப்படி அல்ல. நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டது எங்கள் ஆண்டவரோடு. எங்களுடைய சுயத்தை ஒதுக்கி தள்ளி வைத்து சுயத்திற்கு மரித்து ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தோடு தம்முடைய பிள்ளைகளை இங்கிருந்து நீர் அனுப்பும்படியாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த 2 நாட்கள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தைரியம் அடைந்த, எச்சரிப்படைந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபையின் கரம் இருக்கட்டும். அருமையான திருச்சபை, திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்கள், அதை வழிநடத்துகிற போதகர் எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தென் தமிழ் பகுதியின் ஊழியத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்மள ஆண்டவரே, இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை எந்தெந்த நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்தந்த நிலையிலே நாங்கள் செய்து முடிக்க நீர் எங்கள் அனைவரையும் ஒன்றாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, அருமையான இந்த திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்கள்
வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, பல போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்காக, வெளியே சொல்ல முடியாதபடிக்கு குடும்பத்திலே கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்காக, எங்கே செல்லுவது என்கிற திகைப்போடு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் நேசிக்கிறபடியினாலே, அவர்கள் மீது நீர் மனதுருக்கம் கொண்டவராய் இருக்கிறபடியினாலே நீர் இறங்கி அவர்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ கிறிஸ்துவின் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாய், அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், அநேகரை அந்த திருமண விருந்துக்கு அழைத்து கொண்டு போகிற மாபெரும் பொறுப்பை நாங்கள் சுமந்தவர்களாய் கடந்து போக பரலோகத்தின் தேவனுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்ய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.